சிஎம் ஜோசப் விஜய் கத்தி படத்துல அடிப்படை தேவையான நீராதாரத்தை விற்க கூடாது, அது அரசாங்கம் தான் எடுத்து நடத்தணும்னு அவ்வளவு கருத்தெல்லாம் பேசுனீங்க. ஆனா இப்போ என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, நீங்க சூயஸ்ன்ற ஒரு பிரெஞ்சு நிறுவனத்துக்கிட்ட இதை ஒப்படைச்சிருக்கீங்க. அதுவும் 25 வருஷம் கான்ட்ராக்ட். மக்களே, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, சீமானன கடன் வாங்கி பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியாது, தற்சார்புக்குள்ள வாங்க, அதாவது உலக வங்கி கிட்ட கடன் வாங்காதீங்கன்னு சொல்ற ரீசன் என்ன தெரியுமா, அவங்க கிட்ட நீங்க வாங்குனீங்கன்னா இந்த மாதிரி கான்ட்ராக்ட் இது ஒண்ணு போக போக இன்னும் பல கான்ட்ராக்ட்ஸ் வரும். அப்ப வெளிநாட்டு நிறுவனங்கள் நம்ம ஊரோட அடிப்படை தேவையில கை வைப்பாங்க. இப்ப பாருங்க, இதே சூயஸ் கம்பெனி கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னாக்கா குழாய் பதிப்பு வேலைகள் நிறைய இடத்துல செய்யப்படுது. அந்த டைம்ல அந்த ஊர் மக்கள் எவ்வளவு அவதிப்பட்டாங்கன்ட்டு பக்கத்துல இருக்க கோயம்புத்தூர்ல போயிட்டு கேட்டு பாருங்க. ஏன்னா அவங்க சரி பண்ணாம அந்த பாதைகளை அப்படியே போட்டு வச்சுட்டு போனனால வண்டிகள் போக ரொம்ப சிரமப்பட்டாங்க, பொதுமக்கள் ரொம்ப சிரமப்பட்டாங்க. 5 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு ஃபைனும் போட்டாங்க கோயம்புத்தூர் நகராட்சி. சோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டும் நீங்க வந்துட்டு கான்ட்ராக்ட் சூயஸ்க்கு கொடுத்திருக்கீங்கன்னாக்கா இதுக்கு காரணம் வேற எதுவுமே இல்ல. இந்த வருஷத்துக்கான நீங்க கடனை வாங்கிருக்கீங்க, அந்த கடனோட கான்ட்ராக்ட் இது அக்செப்ட் பண்ணணும்ன்ற ஒரு சிச்சுவேஷனை நீங்க தள்ளப்பட்டிருக்கலாம். சோ இத அரசாங்கம் தான் வந்து தெளிவுபடுத்தணும்.